இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தேமுதிக கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிர் நீத்தார். அவர் அவரோட ஃபியூனரல் நடந்துச்சு. அரசு மரியாதையோடு அதை பண்ணாங்க. நல்லடக்கம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அங்கே இருக்கிற தொண்டர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணாங்க. கேப்டனோட கடைசி ஆசை என்னன்னு சொன்னாங்க. வெற்றி வாகை சூடுவோம் அப்படின்னு சூழரிச்சுட்டு போனாங்க. ஸோ இப்போ அவர் மறைஞ்சிட்டார். அவர் என்னென்னலாம் நல்லது பண்ணார், எப்படியாப்பட்ட மனிதர் அது மாதிரி நிறைய மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் தேமுதிக ஆஃப்டர் மேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேமுதிகவோட கட்சியின் நிலைமை என்னவா இருக்கும், அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கிஷோர் கே சாமியால் கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் பற்றி நம்ம நிறைய காணொலிகள் பேசியிருக்கோம். அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு தங்கமானவர். பட் அரசியலில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பட் அப்படின்னு வச்சு நிறையா அவரை பற்றின கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நம்மளை விட்டு அவர் போயிருக்கார், உயிர் நீத்துட்டார். முதல்ல அவர் ஆன்மாக்கு சாந்திடைய நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிட்டோம். கோர்ஸ் அவருடைய குடும்பம், அவருடைய சுற்றார், அவருடைய நண்பர்கள், அவர்கள் எல்லோருக்குமே நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு நல்ல மனிதர் என்று பார்க்கும் பொழுது இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். அகெயின் பட் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அது முக்கியமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையில் இருந்தவர் என்று பார்க்கும் பொழுது அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது அந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தில் அது கட்சி அலுவலகமாக மாறிய பின்னர் அல்லது அதுக்கு முன்னரும் கூட அங்கே வந்தவர்களுக்கெல்லாம் சோறு போட்டார் அப்படின்றதை கடந்து அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு விஷயம். சிறுமைப்படுத்த முடியாது. ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு நபர் தான் அதை செய்திருக்க முடியும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதற்கு நம்முடைய சல்யூட். பட் அதை கடந்து நீங்கள் 7.5 கோடி மக்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர். உங்கள் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்திற்கு வரக்கூடிய அல்லது உங்கள் கட்சி அலுவலகத்திற்கு வரக்கூடிய தினமும் பசிக்கு உணவு உண்டு செல்லக்கூடிய 250 பேருக்கு மட்டுமான நபர் கிடையாது. அப்படின்னும் பொழுது உங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்ற கேள்வி வருது. பெரிதாக இருந்ததாக தெரியவில்லை. எல்லாருமே பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக நாக்கை துருத்தி பேசினார், துணிச்சலாக பேசினார். இதெல்லாம் ஃப்ளீட்டிங் இன்ஸ்டன்சஸ். நான் கேட்குறது 29 தொகுதிகள் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றால் இந்த 29 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகளுக்கு உங்களுடைய கட்சியை பயன்படுத்தி, ஏன்னா ஒரு கட்சி எதிர்கட்சியாகவும் இருக்கும், ஆளும் கட்சியாகவும் இருக்கும், மாறலாம். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் மக்கள் திட்டங்களில் நீங்கள் எவ்வளவு, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளில், அடிப்படை விஷயங்களில் எவ்வளவு தூரம் நீங்கள் அக்கறை செலுத்துகிறீர்கள் என்பதும் கூர்ந்து கவனிக்கப்படும். வெறும் ஜெயலலிதா, கருணாநிதி இவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியல் மட்டும், இவர்களுக்கு எதிராக விடுக்கப்படும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அரசியல் கிடையாது. கீழ்மட்ட லெவலில் அந்த அரசியல் இருக்கும். நிறைய பேர் புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க. அதாவது எனக்கு இந்த 2 கட்சிகள் பிடிக்காது, எனக்கு திமுக அண்ணா திமுக பிடிக்காது என்று சொல்பவர்களை கடந்து நீங்கள் அரசியலை சிந்திப்பது கிடையாது அப்படின்றது தான் இது பிரதிபலிக்கிறது. சரி, எதனால் திமுக அண்ணா திமுகவை பிடிக்கும்? எனக்கு ஜெயலலிதாவை பிடிக்கும், எனக்கு கருணாநிதியை பிடிக்கும், எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், இல்லை எனக்கு ஸ்டாலினை பிடிக்கும், எனக்கு எடப்பாடியாரை பிடிக்கும். இதனால் மட்டுமே இங்கே திமுக அண்ணா திமுகவுக்கு ஓட் பேங்க் இருக்கான்னா அது கிடையாது. இதை நான் பல தளங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், இங்கேயும் பதிவு பண்ணுறேன். உங்கள் லாங்குவேஜில் ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் நாட் ஃபேன் பாய்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது ரெட்டையில சூரியன், நான் பிறந்ததுலேயே ரெட்டைலைக்கு தான் போடுவேன், நான் பாரம்பரியமாக ரெட்டைலைக்கு தான் போடுவேன். இது ஒரு பர்சன்டேஜ். பட் த லார்ஜர் பர்சன்டேஜ் இஸ் பிகாஸ் தே ஆர் பெனிஃபிஷியரிஸ். ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லை என்றாலும் பெனிஃபிஷியரிஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். போன மாதம் இந்த மாதம் பிகினிங்கில், பிகாஸ் வி ஆர் இன் டிசம்பர் எண்டில், போன மாதம் இந்த மாதம் இந்த வீடியோ வரதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. தென் ஆஸ் வி ஆர் டாக்கிங் டுடே டிசம்பர் 30th பேசுகிறோமா, பேசும்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி இந்த புயல் வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நான் டி நகர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ திரு சத்யா அவர்கள், மாவட்ட செயலாளர் கூட, தென்சென்னை தெற்குன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர் அது என்ன அங்கே மாவட்ட செயலாளர் கூட போய் சந்திக்க போகிறேன். நான் அவ்வளோ கட்சிக்காரங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஈவினிங் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் புயல் வருது, முன்னாடி நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உட்காந்து இவ்வளோ புக்கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. எல்லாம் ரெஜிஸ்டர்ஸ், என்னென்ன ஓட்டர்ஸ் யார் எங்கே இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்காங்க, இதில் தனி இண்டிபெண்ட் ஹவுசஸில் யார் இருக்காங்க, குடிசைகள் அங்கே யார் இருக்காங்க, இது எல்லாமே ரெக்கார்டு வச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எங்கெங்கே என்னென்ன ஓட்டர்ஸை எப்படி ரீச் அவுட் பண்ணுறது. எலெக்ஷன் இப்போ வருதா? எலெக்ஷன் கொஞ்சம் டைம் இருக்குது.
பார்லிமெண்ட் எலெக்ஷன் விட்டுருங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளோ 3 வருஷம் இருக்குது. Hopefully. 6 மாதமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் அதை பண்ணணும்? கிரவுண்ட் ஒர்க் அது. இந்த கிரவுண்ட் ஒர்க் என்ன செய்யுது அப்படின்னா, கம்யூனிகேஷனை வச்சுக்குது, கம்யூனிகேஷன் சேனல்ஸை வச்சுக்குது. யார் கூட? மக்களோட. இப்போ அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது பேக் ஆஃபீஸ் ஃபார்ம் அவரால் சொல்ல முடியும். என்னென்னு, எந்த தெருவில் எவ்வளோ வீடுகள் இருக்குது, இந்த தெருவில் யார் யார் எங்கெங்கே முக்கியமான நபர்கள் யார் இருக்காங்க, எந்தெந்த தெருவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாமே அவரால் சொல்ல முடியும். அப்போது அங்கே வந்து தண்ணீர் பிரச்சனை வருது, வேறு பிரச்சனை வருது, எம்எல்ஏ வந்து பார்க்கல, இவர் முன்னாள் எம்எல்ஏ இல்லை, இவர் எம்எல்ஏ வரும்போது இவர் வந்து பார்க்கணும். இப்படியான விஷயங்களுக்கு மக்கள் உடனே ரீச் அவுட் பண்ணுறது யாருக்கு? எம்எல்ஏ கூட விட்டுருங்க, இவர் இப்போ எம்எல்ஏவே கிடையாது, இவருடைய ஆட்கள் அங்கே இருப்பாங்கல்ல. ஓகே, இவ்வளோ பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, இந்த இடங்களுக்கு இந்த பொறுப்பாளர்கள்ட்ட இந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்க. நீ யோசிச்சு பாருங்க, வெறும் எலெக்ஷன் டைமில் மட்டும் போய் நின்னாங்கன்னு நீ, வெறும் எலெக்ஷன் டைமில் மட்டும் போய் நான் நினைக்கிறேன், எனக்கு ஓட்டு போடணும், நான் ஏன் உனக்கு போடணும் தான் கேட்பேன். நான் ஏன் உனக்கு போடணும்? சில பேர் இருப்பாங்க, அவன் டிவியில் நான் பார்க்குறேன் அதனால நான் போடுறேன்னு இருப்பாங்க. பட் அந்த டிவியில் இருப்பேன்னு பார்க்குறவங்க கமிட்டட் ஓட்டர்ஸ் கிடையாது. இந்த கமிட்டட் ஓட்டர்ஸ் உங்களுக்கு எதுக்காக வருவாங்கன்னா, அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். நான் அதிமுகவோட மாவட்ட செயலாளருடைய அலுவலகத்துக்கு போய் பார்த்ததுனால இதை நான் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய செயல்பாடுன்னு நான் சொல்கிறேன். இதுவே திமுகவும் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரீச் அவுட் பண்ணுறாங்க. சரி, அப்போ ரீச் அவுட் பண்ணும்பொழுது அதை அவங்க மக்களுடைய அன்றாட பிரச்சனை என்னன்றதும் அவங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை இவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். தீர்வு தராங்க இல்லைன்றது 2வது பட்சம். மக்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல எனக்கு பக்கத்தில் யார் எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு நல்லது கெட்டது யார் வராங்க, அதைத்தான் முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. உங்கள் அரசியல் இதெல்லாமே அதுக்கப்புறம். எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு அவன் இருக்கான் பக்கத்தில், அவன் ஓட் கேட்க வரும்பொழுது அவன்கிட்ட நான் இன்னும் பெட்டராக கனெக்ட் ஆவேன். ஓட் மூலியமாக ஒரு ரீபே பண்ணுறாங்க, தேங்க்ஸ், கனெக்ட் ஆவேன். ஏதோ ஒரு மீட்டிங் வச்சுருப்பான், பொங்கல் வரும், தீபாவளி வரும், நிறைய கிறிஸ்மஸ் வரும், நிறைய பண்டிகைகள் வரும், ஏதோ ஒன்று இவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு. இது வந்து மக்களை வந்து பணம் கொடுத்து கவருவது அல்ல, அவர்களுடன் இணைந்து பழகுவது. அது ரிலேஷன்ஷிப். குழந்தையை பார்க்குறோம், ஒரு குழந்தையை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சாக்லேட், பசங்க அவங்க ஒரு சாக்லேட் கொடுக்கணும்னா அந்த குழந்தையை நம்ம வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறதுக்காக பண்ணுறோமா? அது கிடையாது. ஒரு 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 ஜெஸ்டர், ஒரு குழந்தையை பார்த்தா அதுக்கு பிடித்தமானதை கொடுப்பது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள், யூ கேன் ஈவன் கால் இட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அது பாசத்தின் அடிப்படையிலோ இப்போ நல்லது கெட்டதுக்கு போகிறது. இவங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன இருக்க போகுது? ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒரு திருமணம் நாங்கள் போகிறது, அவங்களுக்கு அவர் வந்தார், எனக்காக இதை பண்ணார் அப்படின்னு அவங்க இவங்களுக்கு நான் ரீச் அவுட் பண்ணுறேன். அந்த ஒரு என்ன சொல்கிறது, பாண்டிங் இருக்குது பாரு, அதுதான் ஒரு கட்சியோடைய அடித்தளம். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இப்போது விஜயகாந்த் கனெக்டடாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது ஒரு வட்ட செயலாளர்லேருந்து ஆரம்பிச்சு அடிமட்டத்திலேருந்து இந்த பாடி லாங்குவேஜ், இந்த எண்ண ஓட்டம் இருந்தால் தான் அந்த கட்சி இயங்க முடியும். இல்லை அந்த கட்சி 2-3 தேர்தலுக்கு மேலே காணாமல் போயிடும். அந்த பூத் பர்சன் வரைக்கும் ஆள் இருக்கணும். இதே மாதிரி எண்ண ஓட்டத்தோடு இருக்கணும். ஆளுங்க இருந்தால் போகிறது, இதே மாதிரி எண்ணம் ஓட்டத்தோடு இருக்கணும். இறங்கி வேலை செய்கிறோம். ஒரு பிரச்சனைனா நிற்கணும். ரோடு எண்டில் ஒரு அடிதடி நடந்திருக்குங்க, என்ன அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க, ஜேவி கூப்பிட்டு வரணும். இது மாதிரி நிறைய நடக்கும் இல்லையா? போகிறதுக்கு தயங்குவாங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுனால தயங்குவாங்க. அப்போ அங்கே லோக்கலில் யார் பெரிய கை, நான் அங்கே கட்சிக்காரன் இருப்பான், திமுககாரன், நான் திமுககாரன், இவங்க 2 பேரும் எப்படியும் இருப்பாங்க. நீ கொஞ்சம் கூப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னா இவன் போய் பஞ்சாயத்து பேசி கூப்பிட்டு வருவான். ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இதுதான் தட் இஸ் வை அவன் ஏன் அதை பாரான், அவன் ஏன் அதை பண்ணுறான்னா அவனுக்கு அங்கே ஒரு ஆளுன்னு காமிக்கணும். இப்போ ரூட்டு தலைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். இப்போ காலேஜ் போகிற பசங்களுக்குலாம் ரூட்டு தலைன்ற ஒரு இது ஏன் வருது? அது எனக்கு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குப்பா, அது அவங்களுக்கு ஒரு மரியாதை. இப்படி தான் பாலிடிக்ஸ் இவால்வ் ஆகுது. இப்படி ஒரு தெருவு முனையில் இருக்கக்கூடிய ஒரு 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 பிரச்சனைக்கு முன்னிற்கக்கூடிய ஒரு ஆள் அந்த தண்ணி வரலப்பா அப்படின்னு சொன்னேன், சரிம்மா நான் இப்போ பேசுகிறேன் நாங்கள் அப்படின்னு அந்த வாட்டர் கனெக்ஷன் பேசி கொண்டு விட்டான்னா, கொண்டு பண்ணி கொடுத்துட்டுப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்லிச்சுன்னா இவங்க ஒரு ப்ரைடு, சென்ஸ் ஆஃப் ப்ரைட். அப்போ ஹியூமன் ரிலேஷன்ஸில் இதுதான் அங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடியது தான் ஒரு மக்கள் பிரதிநிதி. தெருவில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவன், வந்து நிற்பாருப்பா, வார்டில் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவன், அந்த தொகுதியில் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவன், இப்படி இது பாராளுமன்றம் வரைக்கும் போகுது, எக்ஸ்டெண்ட் ஆகி. ஸோ இந்த அடித்தளம் இருக்கு இல்லையா, இந்த பாலிட்டிக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது.
அங்கே கோட்டை விட்டுட்டாரா அவர்? கண்டிப்பாக ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ். அவருடைய கட்சி நல்லா தான் இயங்கிட்டு வந்தது. பட் அவரால் அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போக முடியல. சரி, எம்எல்ஏக்கள் விட்டு போகிறது வர்றது இதெல்லாம் எல்லா கட்சியாளர்களுக்கும் நடக்குங்க. இதனால் அவர் அவர் மனதளவில் துவண்டு போய் விட்டார் அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களை அந்த எம்ஜிஆர் அவருடைய அந்த இந்த கேரேஜிலேருந்து தள்ளி விட்டாங்க. சட்டப்பேரவையில் சேலையை பிடிச்சி இழுத்தாங்க. அதனால் என்னுடைய ஹெல்த்தெல்லாம் போய் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன் இந்த வழக்கு அவரை மனது ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிக மோசமாக பாதித்தது. எவ்வளவோ வழக்கு போட்டாங்க. அத்தனை வழக்குக்கும் அவ்வளோ துன்பங்களை கொடுத்தாங்க. இந்த வழக்கு இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகி அது ஒரு தண்டனை வரைக்கும் போய் அவங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு உளைச்சலை கொடுத்தது. பட் அதையெல்லாம் காரணமாக சொல்லி அவங்க கடைசி வரைக்கும் அரசியல் பண்ணாமல் இருந்தாங்களா? இல்லை, என்னுடைய ஒரு பார்வை என்னென்னா, இப்போ இந்த திமுக இல்லை திமுகவோ அதிமுக அந்த டைமில் அது பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இல்லை. திமுக ஜேர்னலிஸ்ட்க்கெலாம் பே பண்ணி அவரோட இமேஜை கெடுக்கணுன்றதுக்காக ப்ரொவோக் பண்ணக்கூடிய கொஷின்ஸை கேட்டு நான் கேட்குறேன். நான் திருப்பி நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். நான் இங்கேயும் திரும்பி பதிவு பண்ணேன். ஜனவரி ஜூன் 4, 1982 செல்வி ஜெயலலிதா அரசியலில் நுழைகிறார். அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டையை பெறுகிறார். கடலூரில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறார். அடுத்த நாள் முரசொலியில் தலையங்கம் என்ன தெரியுமா? கடலூர் கேப்ரே. அவ்வளோ அசிங்கமாக போட்டிருந்தாங்க. கடலூர் கேப்ரே. அவங்க சந்திக்காத அசிங்கங்களா? பால்கனி பாவை எவ்வளவுலாம் மோசமாக சோபன் பாபுவோட நீ என்ன பண்ணன்னு தெரியாது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறாருங்க. எதிர்கட்சி தலைவரை பார்த்து முதலமைச்சர் பேசுகிறாருங்க. சட்டமன்றத்தில் மைக்கை மூடிக்கிட்டு பேசுகிறார். எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள், எவ்வளவு மோசமான ஏச்சுகள் அவங்க சந்திச்சிருக்காங்க. பட் இந்த இன்டர்நெட் பீரியட்ல எல்லாம் நடக்கல. இன்டர்நெட்டோட மீம் கல்ச்சர்ல இவர் தான் முதல் பலியாடா. பைபிள் இன்டர்நெட் மீன் எனிதிங். இன்டர்நெட் கல்ச்சர் இருந்தால் கூட சொல்லி ஜெயலலிதா இருந்தாங்க. இன்னைக்காவது ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ பார்த்துருக்கீங்களா? கருணாநிதி வந்திருப்பார், ஃபேஸ்புக்கில் இருக்கேன், ட்விட்டரில் இருக்கேன் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுவார். அந்த இது ஐபேட் ஒன்று வச்சுக்கிட்டு போஸ்ட்லாம் கூட கொடுப்பாரு. ஐபேட் ஒன்று இன்றைக்காவது அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா செல்வி ஜெயலலிதா? கிடையாது. அப்படியே இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. கருணாநிதி அதை கண்டு கொண்டாலும் அதை ரசிப்பார். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது தேவை. எவ்வளோ வருங்க. இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கார் நரேந்திர மோடி இருக்கார். இன்னும் நரேந்திர மோடி பேசாத பேச்சா எல்லாரும்? ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணாத நீங்கள் எவ்வளோ கிண்டல். நம்ம எல்லாரும் பப்புன்னு சொல்கிறோம், பகிரங்கமாக ட்ரோல் பண்ணுறோம். இதனால் நான் இறந்து விடுவேன்னு சொல்லிக்கல. பேரலி ஹெல்த்தும் அவருக்கு டிட்டாரியேட் ஆகிட்டது. அது அவருடைய நான் மற்றவங்கள மாதிரி அவருடைய பர்சனல் ஹேபிட்ஸ்னால இதெல்லாம் நான் பேச மாட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய ஹெல்த் அவருக்கு உதவலை. ஏதோ ஒரு இடத்துல அந்த ஹெல்த் அவருடைய அந்த ஒத்துழைக்கலைன்ற ஒரு காரணத்தினால ஈ குட் நாட் கண்டினியூ இஸ் பொலிட்டிக்கல் ஜெர்னி. மற்றபடி கெட்டிங் பர்டர்ப்டு பிகாஸ் ப்ரெஸ் உங்களுக்கு ப்ரெஸ் டஸ் நாட் கிரியேட் யூ. இதே ப்ரெஸ்ஸு விஜயகாந்துக்கு முக்கியத்துவம் தரலையா? அவர் கட்சி ஆரம்பித்த போது ப்ரெஸ்ஸு கவரேஜ் இல்லாமல் கட்சி ரீச் அவுட் ஆகிடுச்சாமா? இதே ப்ரெஸ் மீடியா வச்சுருந்தானங்க அவர் ரீச் அவுட் ஆனார். இல்லைங்க, திமுக ப்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவரை அவரோட டிமினிஷ் பண்ணாங்க. அதாவது அவரோட அந்த பின்பத்தையே வேற மாதிரி காட்டிட்டாங்க. தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு அவன் வேற மாதிரி காமிச்சு நீங்கள் ஏன் கண்டென்ட் கொடுத்தீங்க? உங்ககிட்டயே ஒரு மீடியாவே இருந்தது கேப்டன் டிவின்னு. நல்லா போயிட்டு இருந்தது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க கேப்டன் டிவின்றது நல்லா போயிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் நான் பதிவு பண்ணுறேன் என்னுடைய முதல் நேர்காணல் அது இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஒரு நடுக்கம் எனக்கு கேமராக்கு முன்னாடி வரத்துக்கு. ஏன்னா இப்போ நியூஸ் தமிழில் இருக்கார் தினேஷ்ன்ட்டு. நான் கிரேட்ஃபுல்னஸோட பதிவு பண்ணணும். அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மனுஷபுத்திரன், கவின் மல்லர் இவங்கெல்லாம் என்னை பற்றி கண்ணா அப்படின்னான்னு எழுத ஆரம்பித்தாங்க. அதாவது நான் அவங்கள பற்றி எழுதுறேன்னு சமூக வலைதளத்தில் எழுதுறேன்னு அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்களுடைய நீங்கள் திரையில் வரமாட்டீங்க, வெறும் பிளாக் மட்டும் தான் அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்னை பற்றி பதிவு பண்ணாங்க. அப்படின்னும் பொழுது எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வாய்ப்பே கிடையாது பதில் சொல்கிறதுக்கு. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய பர்சனல் ஃபோட்டோஸை எடுத்து போட்டு நான் இவங்களெல்லாம் சைபர் புல்லி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ தான் தினேஷ் என்னுடைய முகநூலில் நண்பர், ஃபேஸ்புக்கில் நண்பர். அவர் பதவி ஏற்றுக்கிறார், எடிட்டராக வரார் கேப்டன் டிவிக்கு. அவர் அப்போ அவருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். அப்போ நான் அவருக்கு சொல்கிறேன், பாருங்க கேப்டன் டிவியில் இந்த மாதிரி என்னுடைய ஃபோட்டோஸை எடுத்து போட்டு என்னுடைய முகநூலிலேருந்து என்னுடைய முன் அனுமதி இல்லாமல் அவங்க எடுத்து போட்டு பண்ணுறாங்க. ஒரு தலைபட்சமாக செய்தி போடுறீங்க. அதாவது அவங்களோட வெர்ஷன் அது. நான் அவங்க வெர்ஷனை தப்புன்னு நான் நினைக்கலாம். பட் நீங்கள் நினைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க வெர்ஷன் எடுத்து போடும்போது ஒரு செய்தி ஊடகம் என்னுடைய வெர்ஷனை எடுத்து போடணும்.
இல்லையா? 2 பக்கத்துடைய தரப்பையும் எடுத்து போடணும் அப்படிங்கும்பொழுது அவர் வந்து கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ வா பேசலாம் அப்படின்னாரு. நான் போகிறேன். அது எங்கேயோ உள்ளுக்குள்ளே இருக்குது. கேப்டன் டிவியோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ உள்ள வயக்காட்டெலாம் தாண்டி போகணும். போனால் அங்கே பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் நம்ம என்ட்ரிங் இன்டு டிவி சேனல். பிகாஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே விடவே மாட்டாங்க. இன்றைக்கி எனக்கு வந்து நியூஸ் டேயில் என்னுடைய தகுதிக்கு மீறிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. போகிறேன், அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிறதுனா உங்கள் தரப்பு வாதத்தை வைங்க கிஷோர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என் தரப்பு வாதத்தை நான் வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், சார் எப்படி சார் பேட்டியா? ஆமாம் வைங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறார். உடனே நான் சொல்கிறேன், அவங்களையும் கேளுங்க, அவங்க வரட்டும். ஏன்னா அவங்க தானே அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அவங்க பண்ண தப்பு நான் பண்ண விரும்பல. நான் ஒரு தலைப்பட்சம் பேசிட்டு போகலாம், அது எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்களையும் வர சொல்லுங்கள். என்னப்போ அவங்கும்போது அவர் வந்து நான் வந்து முன்னனுமதி இல்லாமல் வர முடியாது, நான் ஒரு இடத்துல பணியில் இருக்கேன் அப்படின்ட்டார் மனுஷபுத்திரன். கவின் மலரும் அதே சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்க வந்து இந்தியா டுடே தமிழில் இருந்தாங்க போல இருக்கு, நாட் ஷூர், அதில் இருந்தாங்க போல இருக்கு. ஸோ அவங்க ஆஃபீஸில் கேட்காம வர முடியாது, பேச முடியாது. அப்போ நான் வந்து சொன்னேன், அவங்க நீங்கள் கேட்டுட்டீங்க, வர முடியாதுன்னு. இப்போ என்னுடைய தரப்பு வாதத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய இதை கொடுக்குறேன். நான் அதை போடக்கூடாதுன்னு அவ்வளோ ப்ரெஷர் லாபி பண்ணுறாங்க இவங்க. அப்போது சுதீஷை வச்சு லாபி பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலி பரிச்சயம், அதனால் என்னால் பேச முடியும். அன்றைக்கெல்லாம் எனக்கு ஒன்றுமே கான்டாக்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க லாபி பண்ணாங்கன்னா வராது, அவ்வளவுதான். அப்படி தானே என்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வரவிடாமல் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுதீஷ் வந்து சொல்கிறார் தினேஷ்ட, இந்த மாதிரி போட வேண்டாம்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் முன்னணி பத்திரிகையாளர்கள், மீடியா பர்சன்ஸ். அப்போ தினேஷ் அந்த ரிஸ்க் எடுக்கிறார். இல்லை, அவன் சொல்கிறது கரெக்டு, அவன் பேசட்டும், அவன் பேசுனது வெளியில் வரணும், இது ஹிட் ஆகும், கண்டிப்பாக எந்த கெட்ட பேரும் வராது, இதுக்கு நான் கேரண்டி. அப்போ தான் அவர் பதவி ஏற்றிட்டு இருக்கிறார். அவர் ரிஸ்க் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுவும் நான் யார், ஒரு எந்த சிக்னிஃபிகன்ஸும் இம்பார்ட்டன்ஸும் இல்லாத நபர். இன்றைக்கி கிஷோர்சாமி தெரிஞ்ச அளவு கூட அன்றைக்கி தெரியாது யாருக்கும். அப்படிங்கும் பொழுது அந்த ரிஸ்க் எடுக்கிறார். எடுத்து அந்த ப்ரோக்ராம் ஏர் ஆகுது. இவ்வளோ லாபிக்கு அப்புறம் இவ்வளோ அதாவது ஒரு சாதாரண ஆளுக்கு எதிராக இவ்வளோ லாபி நடக்குது பாருங்கள். அதுக்கு சொல்கிறேன் நான், இந்த மீடியா லாபி எல்லாருக்குமே எனக்கே நடக்குது. ஒரு யார் என்னென்னு ஒரு 10 பேர் கூட தெரியாது கிஷோர்சாமிக்கே அன்றைக்கி நடந்ததுன்னா, விஜயகாந்த் போன்ற நபர்கள் மேலே வரும்பொழுது, ஏன்னா அவங்களுடைய அலுவலகம் சம்மந்தப்பட்டதுன்றதுனால நான் சொல்கிறேன், எவ்வளோ லாபி நடந்திருக்கும். இல்லை, அதை எதிர்கொள்கிறது அந்த லாபிக்கு அவங்களுடைய நிறுவனமும் கூட விக்டிமாக இருந்ததில்ல. இப்போ கேப்டன் டிவியும் தானே இன்றைக்கி லாபி பண்ண முடிஞ்சு சுதேஷே சொல்கிறாருல, வேண்டாம் போட வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு வருதில்ல. அப்போ அது எல்லாருக்கும் தானே பொருந்தும். அதனால் மீடியா லாபி எப்பவுமே இருக்கும். அதை கடந்து நீங்கள் எப்படி வர போகிறீங்க? அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு ஒரு மதிப்பீடு. சி யூ ஆர் குட் பை ஹார்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வை நீ கொடுக்க போறியா அப்படின்றதான் கேள்வி. அது 250 பேருக்கு நீ திருமண மண்டபத்தில் சோறு போடக்கூடிய அந்த நல்ல செயல் மட்டும் அளவுகோலாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்றதான் என்னுடைய கூட்டு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ஹியரார்க்கியில் வந்து கோட்டையை விட்டுட்டாரு அப்படிங்கிறீங்க. அந்த இடத்துல அவரால் முன்னெடுத்துட்டு போகும். ஆனால் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவங்களோட ரசிகர் மன்றம் தான் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர் மன்றத்தோட இன்னும் ரொம்ப வீரியமாக கிரவுண்ட் லெவல் வரைக்கும் கனெக்ஷன் வச்சிருந்தாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணாமல் வந்து விட்டுட்டாரு. அதுக்கு என்ன காரணம்? ஆட்கள்லாம் பாருங்க, எல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ். பண்ருட்டி ராமச்சந்திரனா இருக்கட்டும், மஹா காந்திராஜனா இருக்கட்டும், எவ்வளோ பேர், அந்த மாதிரி நிறைய பேரை சொல்ல முடியும். எவ்ரிபடி வேர் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்த நபர்கள். மைக்கேல் ராயப்பனா இருக்கட்டும், இவ்வளோ ஒரு துறையிலையும் அவங்க எல்லாரும் ஒரு பெரிய அச்சீவர்ஸ் இருந்தால் எல்லாம் இவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தான் அவரை நான் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து தகுதியே இல்லாதவர்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக தகுதி வாய்ந்த ஒரு மனிதர் தான். பட் அந்த தகுதியை தக்க வைத்துக்கொள்ள ஏதோ ஒரு இடத்துல அவர் தவறி விட்டார் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து அவருடைய ஹெல்த் வந்து ஒத்துழைக்கலைன்றது அது மேபி கூடுதல் காரணமாக இருக்கலாம். பட் தட்ஸ் அபவுட் இட். ஒரு மனிதர் நல்லவர் என்பதை மட்டுமே அளவுகோலாக வைத்து ஒரு அரசியல் திறனை நம்ம வந்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேர்ந்த இந்த இறுதி மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ஹோல்சம், ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதில் ஏதாவது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துச்சா? குறை இருக்க முடியும். இவன் எஸ்பிபிக்கு அதிமுக கவர்மெண்ட் இருந்தபொழுது, எஸ்பிபி மறைந்த பொழுது இதே மாதிரி அரசு மரியாதை வழங்கப்பட்டது. அப்புறம் இவர் அரசு மரியாதை அப்படின்றதை விட அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பழக்கடை அன்பழகன் அவர் வந்து இறந்து போகிறாரு, எம்எல்ஏவாக இறந்து போகிறாரு. அவர் திமுக காரங்களே வரதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அப்போ கோவிடோடைய டைம். அப்போ அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்து
அந்த அந்த சமயத்தில். அதே மாதிரி கருணாநிதி மறைந்த பொழுது அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் அவர் வெறும் திருவாரூர் எம்எல்ஏ தான், எதிர்கட்சி தலைவரோடு கிடையாது. அவர் திருவாரூர் எம்எல்ஏ, செயல்படாத எம்எல்ஏ, அவருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கு மேலே என்ன அதே மாதிரி இவங்க பண்ணுறாங்க. மராட்டிய அரசாங்கம் ஸ்ரீதேவிக்கு அரசு மரியாதை வழங்கியது ஞாபகம் இருக்கு. சரியா, லதா மங்கேஷ்கருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி இவங்களும் பண்ணியிருக்காங்க. இல்லை, உங்கள் நாலேஜுக்கு சொல்லுங்கள். என் நாலேஜுக்கு நான் பார்த்ததில்ல. எல்லாருமே எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் எல்லா கட்சியிலும் தலைவர்கள் முதல்வரே அங்கே வந்து உட்காந்து அதை வந்து பார்த்தது, அவர் விட்னஸ் பண்ணி நடந்தது. இதுதான் முதல் முறையாக நான் இந்த மாதிரி கிடையாதுங்க. ராஜாஜி மறைந்த பொழுது எல்லாருமே தான் வந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்களா? அதான் எனக்கு என்ன காமராஜர் மறைந்த பொழுது எல்லாருமே இருந்தாங்க. ஈவேரா இன்ஃபேக்ட் வாஸ் நாட் ஹோல்டிங் எனி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், ஆனாலும் அவர் மறைந்த பொழுதும் எல்லாருமே தான் ஒரு மரியாதை அப்படிங்கிற. அதனால் இது வந்து கட்சி மாச்சரியம் கடந்து வருவதுன்றது பண்பாடு. ஓகே, இது இருக்கக்கூடியது தான். சரி, நான் ரூத்லெஸ் கொஷின் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசணும், எங்கே அவர் சறுக்கிட்டாருங்கிறத பற்றியும் ஒரு ஹார்ட் ட்ரூத்தை நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த இறுதி மரியாதை பற்றி பேசணும். ஆஃப்டர் மேத் இனிமேல் நடக்க போகிறது, ஃப்யூச்சர் என்ன ஹோல்ட் பண்ணுது தேமுதிகக்கு அப்படிங்கிறத ஒருத்தர் போஸ்ட்டு போட்டிருந்தார். விஜயகாந்தோட பேர் வாழ்ந்துட்டு இருக்கும், பட் தேமுதிகவை வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற, அதாவது அதோட கதை முடிந்தது. விஜயகாந்தோட பேருக்காக, அவரோட ஃபேஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவர் இருக்கிற போதே வந்து அவரோட செயல்பட முடியாததுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே டிக்ளைனுக்கு போயிடுச்சு, தேஞ்சு போயிடுச்சு. அதோட அங்கீகாரத்தை கூட இழக்கிற அளவுக்கான ஒரு இடத்த வந்து வந்துடுச்சு. இனிமேல் பிரேமலதா அவர்கள் என்னதான் ஒரு ஆளுமையாக இருந்தாலும், சுதீஷ் அவர்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாலும், அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. விஜயகாந்த் எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவங்களாம் நன்றி கடனோடு இருப்பாங்க. அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த கட்சியை வந்து இனிமேல் எப்படி உயிர்ப்போட வச்சுக்க முடியுமா, இனிமேல் இந்த கட்சி ரொம்ப நாள் சர்வைவ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு கேட்க தோணும். அது அவங்க நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் யாரையும். முக்கியமாக பிரேமலதா மேடம் வந்து ஐ வுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் ஹர். ஏன்னா அவங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்ட விதம் நிச்சயமா நம்ம வந்துட்டு இது கருணாநிதி வந்து அவருடைய கடைசி காலத்தில் இருந்த, அவருடன் உறுதுணையாக இருந்த அவரது மகள் செல்வி அவர்களாகட்டும், செல்வி ஜெயலலிதாவுடன் இருந்த அவருடைய தோழி என்கிற நிலையில் இருந்த திருமதி சசிகலாவாக இருக்கட்டும், இல்லை விஜயகாந்த் அவர்களுடன் மனைவி என்கிற அந்தஸ்தில் உறுதுணையாக இருந்த திருமதி பிரேமலதா அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் கவனித்து கொண்டார்கள் என்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அபாரமான உழைப்பு, முழுசாக டெடிகேட் பண்ணிட்டாங்க அவங்க லைஃப்பில், அபாரமான உழைப்பு. இதில் திருமதி சசிகலாவை அரசியல் வாரிசாக செல்வி ஜெயலலிதா முன்னிறுத்தவில்லை. திருமதி செல்வி அவர்களை கருணாநிதி அவருடைய வாரிசாக, அரசியல் வாரிசாக முன்னெடுத்தவில்லை. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பம் முதலே அவரது மனைவியை அரசியல் வாரிசாக முன்னிறுத்துவதில் தவறவில்லை. அதில் அவங்க கட்சியில் வந்து முரண்பாடு இருந்திருக்கலாம், எல்லாம் போகலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு கட்சி நிறுவனர், கட்சியோட கான்ஸ்டியூஷன் படி அவருக்கு அந்த உரிமை இருந்தது. அதை வந்து அவர் முன்னிறுத்துவதில் எந்தவித தயக்கத்தையும் காட்டியது கிடையாது. அவர் நல்ல சுயநினைவுடன் இருந்த காலத்திலேயே இதுதான் நிலை. அப்போவே மகளிர் நீ கொண்டு வந்துட்டாங்க, தலைவியாக கொண்டு வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் டூ அர்லி. ஏன்னா அந்த ஷேடோவிலேருந்து இப்போ தான் வெளியில் வந்து அவங்களுடைய பணியை இவங்க போகிறாங்க. அப்படின்னும் பொழுது நான் அப்படி ரைட் ஆஃப் பண்ண விரும்பலை. இல்லை, நீ ரைட் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. இறுதியாக என்னோட முக்கியமான சந்தேகம் தான், அதோட நம்ம கேட்டு நிறைவு பெறலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போது திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி மக்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவை அதிமுக. அதில் வந்து ஒரு பெரிய தலைமை ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இந்த சைடு வந்து ஒரு அதிமுக தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க திமுக, அதில் ஒரு பெரிய ஆளுமை கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கலாம், இப்போ வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிற இன்னொரு நடிகராக இருக்கிற விஜயா இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. பட் விஜயகாந்த் அவர்களோட முகத்துக்காகவே அந்த கட்சி அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து வந்துச்சு. இனிமேல் தேமுதிகவை நோக்கி ஓட வேண்டிய தேவை என்ன இருக்குது மக்களுக்குன்னு கேட்குறேன். இல்லை, அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் எஸ் வாஸ் த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி, நோ டவுட் அபவுட் இட். பட் அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரையும் அவங்க வளர்த்துட்டாங்க. அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை தக்க வைத்து கொள்ள தவறி விட்டார் விஜயகாந்த் அப்படின்றது தான் நான் சொல்கிறேனே தவிர அவங்க ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகே, மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிடையாது, கிரவுண்ட் லெவலில் இல்லைங்க. அவங்க வந்து சீமானுடைய கருத்துக்கள், அவங்களுடைய இன்டர்நெட், அதுக்கப்புறம் அந்த இளைஞர்களுடைய ஆர்வம், இதை கடந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ன்றது பெருசாக கிடையாது. வேறு தேமுதிக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திராவிட கட்சிகள், இதுவும் திராவிட கட்சி தான், தேசிய திராவிட முற்போக்கு கழகம் தானே இது.
அப்போது அந்த திராவிட கட்சிகளுக்கே உரித்தானதாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அது வந்து தேமுதிகவுக்கும் இருந்தது. அதை இப்போ இன்னும் அதை வந்து இன்னும் பெட்டராக்கணும். அந்த பெட்டராக்கக்கூடிய பணியை பிரேமலதா அவர்கள் இப்பொழுது முன்னெடுப்பாரா அப்படின்றது தான் கேள்வி. அது அவங்களுக்கான சவால். நான் சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கும்பொழுது திருமதி பிரேமலதா அவர்களுக்கு அந்த திறமை இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். பொட்டன்ஷியல் இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன். அது எந்த அளவுக்கு அவங்க அந்த அப்ளை பண்ண போகிறாங்கன்றது போக போக நமக்கு தெரியும். ஓகே, உங்களை ஆர்வம் சொல்ல இல்லை கிசுவும் கேட்கல உங்ககிட்ட. பட் நிறைய பேர் பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அண்ட் பாஜகவோட சேர்ந்து வந்து தேமுதிக ஃபியூச்சரில் இல்லை வரப்போகிற எலெக்ஷனில் பயணிக்கும்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? Anything can happen in politics. So, see, you cannot rule out இப்படி போகும் அப்படி போகும் நம்ம சொல்ல முடியாது. Anything can happen in politics. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்ட் அவரால் க்ரியேட் பண்ண முடியும்னு நான் நம்பலை. ஆனால் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் அவரும் திராவிட இயக்கங்களுடைய அந்த பின்னணியிலேருந்து வந்தவர் அப்படின்றதுனால அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு நபராகத்தான் நான் அவரை பார்க்குறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டேக்ஸ் ராங் டெசிஷன்ஸ். அது வேறு விஷயம். ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அதை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் அவரும் இருந்தார் ஆட்டத்தில் ஒரு காலத்தில் அப்படின்றத தவிர்த்து அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ண முடியும்னா அதுக்கு அவரே இன்ட்ரெஸ்ட் காட்டலையே. அதாவது நான் அதிமுகவை மீட்பேன், ஒரு மீட்பு குழு அப்படின்றதை கடந்து வேறு எதுவும் அவர் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நான் அவரை ஐம் ரூலிங் அவுட் ஆஃப் திஸ் ஹோல் இது. அவர் என்ன பண்ணலாம் பண்ணாமல் போகலாம் அது எனக்கு தெரியாது. ஆர்கனைசேஷன் வச்சுட்டு இருக்கவங்கள சொல்கிறேன், அதாவது கட்சி வச்சுட்டு இருக்கவங்களை பற்றி தான் நான் பேச முடியும். சரி, அப்போது நான் ஓபிஎஸ்ஸை கொடுத்துருக்க மொட்டை மாடி கல்பனா இது இந்த வீடியோ வந்து இல்லையாமேன்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பிரேமலதா அவர்களிடம் ஆர்கனைசேஷன் இருக்குது. இப்போது திரு டிடிவி அவர்களிடம் ஆர்கனைசேஷன் இருக்குது. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு தே ஹேவ் பொட்டென்ஷியல். பட் அந்த பொட்டென்ஷியலை அவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். டிடிவி பயன்படுத்தலைன்றது குற்றச்சாட்டு. பிரேமலதா அவர்களுக்கு இப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. நிச்சயமாக இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருந்தார், மறைந்தார். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச நிறுவன கட்சி வந்து இன்னும் இருக்குது. பிரேமலதா அவர்களுக்கும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா தேமுதிக உயிர் பெறறதுக்கு இதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதை எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்க சுதீஷ் வந்து முன்னிலைப்படுத்தப்படுவாரா இல்லை உங்களோட மகன்கள் யாராவது வருவாங்களா எல்லாம் பொறுத்து இருந்தால் தான் வந்து பார்க்கணும். மிக்க நன்றி உங்களோட பதில்கள்.